நீதித்துறை அமைப்பை பத்தி பார்க்க போறோம். என்னைக்குமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதித்துறை. அந்த நீதித்துறை எந்த நாடுகள்ல எல்லாம் சுதந்திரமா செயல்படுதோ அங்கு கண்டிப்பா நீதியானது வெல்லும். அதே போல இந்தியாவிலையும் நீதித்துறை இருக்கு. அது எப்படிப்பட்ட வடிவமைப்பை கொண்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய நீதித்துறை ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பை கொண்டது. அதோடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உச்சபட்ச நீதித்துறை இந்தியாவின் உச்ச நீதிமன்றம். இது மொத்த இந்தியாவுக்கும் உயர்ந்த நீதித்துறை அமைப்பாக இருக்கிறது. இந்தியா பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்தின் உச்சபட்ச நீதித்துறையாக மாநில உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. மாவட்டத்தினுடைய உயர்ந்த நீதி அமைப்பாக மாவட்ட நீதிமன்றம் உள்ளது. அப்போ இந்தியாவுல உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள், இதுவே இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பு ஆகும். அடுத்து ஒற்றை நீதித்துறை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை நீதித்துறை அமைப்பு தான். உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், மத்திய அரசினுடைய சட்டத்தையும் செயல்படுத்தலாம், மாநில அரசினுடைய சட்டத்தையும் செயல்படுத்தலாம். ஆனால் இந்தியா ஒரு கூட்டாட்சி, அமெரிக்காவும் ஒரு கூட்டாட்சி. அமெரிக்காவுடைய கூட்டாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசினுடைய நீதியை செயல்படுத்துவதற்கு மத்திய நீதித்துறையும், மாநில அரசினுடைய சட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாநில நீதித்துறையும் செப்பரேட்டா உள்ளது. ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியா ஒரு ஒற்றை நீதித்துறை அமைப்பை கொண்டுள்ளது. தென் நடைமுறை. இந்திய உச்ச நீதிமன்றம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்ததுன்னா, ஜனவரி 28, 1950. இப்பதான் நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் நடைமுறைக்கு வந்தது. அடுத்து கூட்டாட்சி நீதிமன்றத்தின் தொடர்ச்சி. இந்தியாவுல முதல்ல வந்தது உச்ச நீதிமன்றம் தான். ஒழுங்குமுறை சட்டம் 1773 மூலமாக 1774 இதை கல்கத்தாவில கொண்டு வந்தாங்க. ஆனா இந்தியாவுல கூட்டாட்சி அப்படிங்கிறது 1935 அரசு சட்டத்தின் மூலமாக வந்தது. அப்பொழுது இந்தியாவுல கூட்டாட்சி நீதிமன்றம் தான் கொண்டு வந்தாங்க, உச்ச நீதிமன்றம் கிடையாது. அதனுடைய தொடர்ச்சியா ஜனவரி 26, 1950 நம்ம நாட்டுல அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. ஜனவரி 28 பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் நடைமுறைக்கு வருது. இந்தியா அதனாலதான் சொல்றாங்க கூட்டாட்சி நீதிமன்றத்தின் தொடர்ச்சி. மேம்பட்டது. இந்தியா கூட்டாட்சி நீதிமன்றத்தின் தொடர்ச்சியாக இருந்தாலும் கூட்டாட்சி நீதிமன்றத்தை விட மேம்பட்டது, அதிக அதிகாரத்தை உடையது. இதனுடைய சரத்து 124 இருந்து 147 வரைக்கும். இதுக்குள்ளதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய அமைப்புகள், உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளுடைய நியமனங்கள், பதவி உயர்வுகள், அதிகார எல்லைகள் அனைத்தும் இருக்கிறது. பகுதியை பொறுத்த வரைக்கும் பகுதி 6. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அடுத்த வீடியோல உச்ச நீதிமன்றம் பத்தி தான் பார்க்க போறோம்.